இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. கடவுளே, உங்க மனசுல என்னதான் இருக்கு? பாசம். வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான் நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாள் எல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான் நெஞ்சம் வந்து தஞ்சம் தரும் உன் வார்த்தைகள் நேசி என பேசி என்னை உனதாக்குமே. நெஞ்சம் வந்து தஞ்சம் தரும் உன் வார்த்தைகள் நேசி என பேசி என்னை உனதாக்குமே. நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான் நலமான எண்ணங்களால் மகிழ்வான வார்த்தைகள் மலரும் மகிழ்வான வார்த்தைகளால் உயர்வான செயல்கள் பிறக்கும் உயர்வான செயல்களினால் உயிருக்குள் ஒழுக்கம் தவழும் உயிரான ஒழுக்கத்தினால் உலகுக்குள் வாழ்க்கை சிறக்கும் எந்தன் எண்ணம் வார்த்தை செயலால் உன்னில் உறவாடவே எந்தன் எண்ணம் வார்த்தை செயலால் உன்னில் உறவாடவே நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான் அன்பான வாழ்க்கையினால் அழகான நேயம்
இகன் தேடும் நீதியினால் இகன் தேடும் அமைதி நிகழும் இகன் தேடும் அமைதியினால் சுகமான ஆனந்தம் நிறையும் அன்பின் வாழ்வும் வாழ்வின் பொருளும் எந்தன் பாடலாகுமே அன்பின் வாழும் வாழ்வின் பொருளும் எந்தன் பாடலாகுமே நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான் நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாள் எல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான் நெஞ்சம் வந்து தஞ்சம் தரும் உன் வார்த்தைகள் நேசி என பேசி என்னை உனதாக்குமே நெஞ்சம் வந்து தஞ்சம் தரும் உன் வார்த்தைகள் பேசி என பேசி என்னை உனதாக்குமே நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான். மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 7 இறை சொற்றொடர்கள் 15 முதல் 20 வரையிலானவைகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, போலி இறைவாக்கினரை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். ஆட்டு தோலை போர்த்தி கொண்டு உங்களிடம் வருகின்றனர், ஆனால் உள்ளேயோ அவர்கள் கொள்ளையிட்டு தின்னும் ஓநாய்கள். அவர்களின் செயல்களை கொண்டே அவர்கள் யார் என்று அறிந்து கொள்வீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையோ முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையோ பறிக்க முடியுமா? நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் நச்சுக்கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் நச்சுக்கனிகளை கொடுக்க இயலாது, கெட்ட மரமும் நல்ல கனிகளை கொடுக்க இயலாது. நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு நெருப்பில் எரியப்படும். இவ்வாறு போலி இறைவாக்கினர் யார் என அவர்களுடைய செயல்களை கொண்டே இனங்கண்டு கொள்வீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நவீன காலத்திலே அறிவியல் வளர்ச்சி கூட கூட போலித்தனங்களும் கலப்பு தன்மைகளும் கள்ளத்தனங்களும் சமூகத்திலும் சமயத்திலும் அரசியலிலும் கலாச்சார பண்பாட்டு முறைகளிலும் பெருகிக் கொண்டே இருக்கிறது. குடும்பங்களிலும் நட்புகளிலும் உறவுகளிலும் ஒரு வகையான போலித்தனம் இருக்கத்தான் செய்கிறது. போதகங்களிலும் மறை போதகங்களிலும் நற்செய்தி அறிவிப்புகளிலும் இந்த போலி இறைவாக்கு தன்மைகளும் அதிகமாக இருக்கத்தான் செய்கிறது. யாரை எப்படி எங்கே நம்புவதென்றே தெரியவில்லை. மக்களும் குழம்புகிறார்கள், நீங்களும் குழம்புகிறீர்கள், நானும் குழம்புகிறேன். எது நாய், எது ஓநாய், எது ஆடு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அதான் இயேசு கொஞ்சம் கவனமா இருங்கப்பான்னு சொல்றாங்க. இன்று எங்கு போலிகளின் நடமாட்டம். உணவுப் பொருட்கள், நுகர்வு பொருட்களில் போலிகள் இருக்கிறது. மருத்துவர்கள், ஆன்மீகவாதிகளிலும் போலிகள் நுழைந்து விட்டதை பார்த்து உலகம் அதிர்ந்து போகிறது. எனவே ஆன்மீக தலைவர்கள் தாங்கள் உண்மையானவர்கள், நேர்மையானவர்கள் என்பதை வெளிப்படையாக மக்களுக்கு எடுத்துக்காட்டும் கடமையில் இருக்கிறார்கள். ஆட்டு தோல் போர்த்திய ஓநாய் போல் அல்லாமல் நேர்மையான கள்ளமற்ற பணிகளை ஆற்ற நாம் இன்று அழைக்கப்படுகிறோம். அதுக்கு துணிச்சல் வேணும், உண்மைத்தனம் வேணும், நேர்மைத்தனம் வேணும், வெளிப்படைத்தன்மை வேணும். ஆண்டவர் கூறுவது போல நல்ல மரங்கள் கெட்ட கனியை தரா. அவ்வாறே போல் இறைவாக்குகளை அவர்களது செயல்களை கொண்டே, அப்படின்னா சொற்கள் போதனைகளை கொண்டல்ல, செயல்களை கொண்டே அறிந்து கொள்ளலாம். எனவே துறவிகள், அருள்நிலையில் உள்ளவர்கள், ஆன்மீக தலைவர்கள் தங்களது வாழ்வையும் பணியையும் பற்றி கொஞ்சம் விழிப்பாக இருப்பார்களாக. ஒரு மரம் அதன் கனியால் அறியப்படுகிறது என்பது யூதர்கள், கிரேக்கர்கள் மற்றும் ரோமியர்கள் ஏற்றுக்கொண்ட பொது சிந்தனை. மத்திய கிழக்கு பகுதிகளில் வேரை போல அதன் கனி என்கிற பழமொழி மக்கள் மத்தியிலே பிரபலமாக இருந்தது. தாயை போல சீலை என்று சொல்லுவார்கள் நம்முடைய காலங்களில். அது போல இன்றைய நற்செய்தியிலே இயேசு முட்செடிகளில் திராட்சை பழங்களையோ முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையோ பறிக்க முடியுமா என்று கேட்கிறார். முட்செடிகளுக்கும் திராட்சை பழங்களுக்கும் என்ன தொடர்பு? முட்பூண்டுகளுக்கும் அத்தி பழங்களுக்கும் என்ன ஒற்றுமை?
பாலஸ்தீன பகுதியிலே ஒரு சில முட்செடிகள் சிறிய பழங்களை கொண்டிருந்தது. அது திராட்சை பழங்களை போன்ற தோற்றமுடையதாக இருந்ததாம். அதே போல முட்பூண்டுகளில் இருக்கும் பழங்கள் அத்திப்பழங்களை நினைவுபடுத்துவது போன்று இருந்தது. எவ்வளவுதான் அவைகள் தோற்றத்தில் திராட்சை பழங்களையும் அத்தி பழங்களை நினைவுபடுத்துவது போல இருந்தாலும் அவைகள் திராட்சை பழங்களையோ அத்தி பழங்களாகவோ மாறிவிட முடியாது. அதே போலத்தான் போலி இறைவாக்கினர்களும் அவர்கள் இறைவாக்களைப் போல உடையில் காணப்பட்டாலும் அவர்கள் வாய்கள் இருந்தாலும் அவர்கள் இறைவாக்களே ஆகிவிட முடியாது. எனவே அவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்க இயேசு நமக்கு அழைப்பு விடுக்கிறார். கிறிஸ்தவர்களாக வெறும் தோற்றத்தில் இருந்தால் அதனால் பலன் ஒன்றுமில்லை. வெறும் அருள் அடையாளங்களை பெற்றுக்கொள்வதால் நாம் கிறிஸ்தவர்களாக மாறிவிட இயலாது, முடியாது. மாறாக கிறிஸ்துவை நமது வாழ்வில் பிரதிபலிக்க வேண்டும். கிறிஸ்தவ மதிப்பீடுகளை நமது வாழ்வாக்க வேண்டும். அதுதான் கடவுளுக்கு ஏற்புடையவர்களின் வாழ்வாக இருக்க முடியும். இயேசுவின் காலத்திலே ஓனா என்கிற வார்த்தை போலி இறைவாக்கினர்களுக்கும் போலி அரசர்களுக்கும் பயன்படுத்தப்பட்ட வார்த்தையாகும். இறைவாக்கினர் எசேக்கியேல் புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம். 22-27 இஸ்ரேலின் தலைவர்கள் இறையை கிழிக்கின்ற ஓநாய்கள் போல உள்ளார்கள். அநீதியாய் செல்வம் ஈட்ட மக்களை கொலை செய்து குருதி சிந்துகிறார்கள். செப்பனியா 3:3 சொல்லப்படுகிறது. அந்நகரின் தலைவர்கள் கர்ச்சனை செய்யும் சிங்கங்கள், அதன் நீதிபதிகள் மாலையில் கிடைப்பதை காலை வரை வைத்திராத ஓநாய்கள். இஸ்ரேல் தலைவர்களின் வாழ்வை இங்கே இறைவாக்கினர் ஓநாயோடு ஒப்பிட்டு பேசுவதை பார்க்கிறோம். பவுல் தான் எபேஸ் நகரை விட்டு செல்கின்ற போது வருகின்ற தீமைகளை பற்றி எச்சரிக்கை விடுக்கிறார். உங்களை விட்டு நான் சென்ற பின்பு ஓநாய்கள் உங்களுக்குள் நுழையும் என்பது எனக்கு தெரியும். அவை மந்தையை தப்பிவிடாதவாறு தாக்குமாம். இவ்வாறு போலி போதவர்கள் இறைவாக்கினர்கள் ஓநாயோடு ஒப்பிடுவதை பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம். இயேசு போலி இறைவாக்குகளை ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாய்களாக சித்தரிக்கிறார். அது பொதுவாக ஆடுகளை மேய்க்கின்ற இடையர்கள் ஆட்டுத்தோல் போர்த்தி இருப்பார்களாம். ஆனால் இடையர் அல்லாதவர்களும் அதை பயன்படுத்துவர். ஆட்டுத்தோல் என்பது பொதுவாக இறைவாக்குகள் அடையாளமாக இருந்தது. ஒரு சில வேளைகளில் மற்றவர்களும் இறைவாக்குகள் என்று மற்றவர்களிடம் ஏமாற்றுவதற்காக இது போன்ற ஆட்டுத்தோல் ஆடைகளை பயன்படுத்தினர். எனவேதான் செக்கரியா 13:4 பார்க்கிறோம். அந்நாளில் இறைவாக்கினர்கள் ஒவ்வொருவரும் இறைவாக்கு உரைக்கும் போது தான் கண்ட காட்சியை குறித்து வெட்கமடைவான். ஏமாற்றுவதற்காக கம்பளி மேலாடையை பொருத்தி கொள்ள மாட்டான். போலி இறைவாக்கினிடத்தில் எச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேண்டும் என்பதுதான் இயேசுவுடைய இன்றைய பாடம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த சமூகத்திலே நல்லவர்கள் என்கிற போர்வையில் பல கெட்டவர்கள் வாழ்ந்து இந்த சமுதாய சீரழிவுகளுக்கு காரணமாக இருக்கிறார்கள். அவர்களிடத்திலே எச்சரிக்கை உணர்வோடு இருக்க அழைக்கப்படுகிறோம். அவர்களை அடையாளம் கண்டு கொண்டு மற்றவர்களுக்கும் எச்சரிக்கை உணர்வு ஊட்டுவது நம் யாவரின் கடமையாகும். ஆமென். மன்றாடுவோமாக. காலத்தை வென்ற காவிய நாயகனே இயேசுவை போற்றுகிறோம். நாங்கள் நல்ல கனிதரு மரங்களாக எங்களது செயல்களை கொண்டே உண்மையான இறைவாக்கினர்களாக எங்களை வெளிப்படுத்த அருள்தாரும். ஆங்காங்கே நடக்கக்கூடிய போர்கள், சண்டைகள், குழப்பங்கள் மிக விரைவிலே முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு எல்லா மக்களும் நன்கு வேலை செய்து உழைத்து குடும்பங்களிலே மகிழ்ச்சியை காணுகின்ற சூழலை எங்கள் யாவருக்கும் மிக விரைவிலே தாரும். ஆமேன். வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மகிழ்வில்லா மனமென்றால் மனநோயா, அதில் மகிழ்வாக நீ வந்து நலம் தாருமே.
பொய் கூறும் நாவென்றால் பேய் நோயா அதில் மெய்யாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. பாராட்டா பண்பென்றால் பகை நோயா அதில் பண்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. சினமொன்றே குணமென்றால் சிரம் நோயா அதில் சிரிப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. உழைக்காத உடல் என்றால் உயிர் நோயா அதில் உழைப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. கனியாத உளமென்றால் கடும் நோயா அதில் கனிவாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நல்லெண்ணம் இழந்திட்டால் உளநோயா அதில் நல் உணர்வாய் நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. நம்பிக்கை களைந்திட்டால் வாழ்வில்லையா அதில் நலமாக்கும் நீ வந்து வாழ்வாகுமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே,
இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். நலவாழ்வு நல்கிடும் தாயே, நல்வாழ்வு தரும் அன்பு தாயே, தவழ்ந்தோம் பணிந்தோம் உம்மடியில் உம் பாதம் வந்தோ தாயே. ஏலேலோ 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 ஏலேலோ. நலவாழ்வு நல்கும் தாயே, நல்வாழ்வு தரும் அன்பு தாயே, நலவாழ்வு நல்கும் தாயே, நல்வாழ்வு தரும் அன்பு தாயே, உம்மருள் வேண்டினோம் தாயே, உம் பதம் பணிந்தோம் தாயே, உமதருள் வேண்டினோம் தாயே, உம் பதம் பணிந்தோம் தாயே, தவழ்ந்தோம் பணிந்தோம் உம்மடி சாய்ந்திட, துணிந்தோம் இணைந்தோம் உம் வழி நடந்திட. பரந்துபட்ட மக்களை ஒன்று சேர்த்தாயே, பாச பயிரில் வாழ்ந்திட எமை அழைத்தாயே. பரந்துபட்ட மக்களை ஒன்று சேர்த்தாயே, பாச பயிரில் வாழ்ந்திட எமை அழைத்தாயே. பங்கேற்கும் பங்களிப்பும் அடித்தளமாக, பங்கேற்கும் பங்களிப்பும் அடித்தளமாக, எம் பாமரரை வழிநடத்தும் நேசத்தாயே, எம் பாமரரை வழிநடத்தும் நேசத்தாயே, தவழ்ந்தோம் பழிந்தோம் அடி சாய்ந்திட, துணிந்தோம் இணைந்தோம் உம் வழி நடந்திட. நலவாழ்வு நல்கும் தாயே, நல்வாழ்வு தரும் அன்பு தாயே.
அலைகள் போல் துன்பங்கள் பல நேரிடினும் நம்பிக்கையை நங்கூரமாக்கினாயே. அலைகள் போல் துன்பங்கள் பல நேரிடினும் நம்பிக்கையை நங்கூரமாக்கினாயே. விளிம்பினிலை மையமாகும் திருபவையாக, விளிம்பினிலை மையமாகும் திருபவையாக, எமை ஒன்றைப்பில் பயணிக்க பாதை காட்டமா, எமை ஒன்றைப்பில் பயணிக்க பாதை காட்டமா. தவழ்ந்தோம் பழிந்தோம் மடி சாய்ந்திட, துணிந்தோம் இழைந்தோம் வழி நடந்திட. நலவாழ்வு நல்கும் தாயே, நல்வாழ்வு தரும் அன்பு தாயே, நலவாழ்வு நல்கும் தாயே, நல்வாழ்வு தரும் அன்பு தாயே. உமதருள் வேண்டினோம் தாயே, பதம் பணிந்தோம் தாயே. உமதருள் வேண்டினோம் தாயே, பதம் பணிந்தோம் தாயே. தவழ்ந்தோம் பழிந்தோம் மடி சாய்ந்திட, துணிந்தோம் இழைந்தோம் வழி நடந்திட. நலவாழ்வு நல்கும் தாயே, நல்வாழ்வு தரும் அன்பு தாயே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.